فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டும். குர்ஆனில் சொல்லப்பட்ட உண்மையான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். தயவுசெய்து கவனமாக கேட்டு வாருங்கள். விஷயங்கள் எப்படி இந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றது, நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் சிறிது கவனமாக கேட்டுக்கொண்டே வாருங்கள். சொல்ல புரிந்ததா? நான் உங்களுக்கு சொல்லப் போகும் ஒரு விஷயம், இந்த குர்ஆனை பற்றி நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? குர்ஆனை பற்றி நபி முஹம்மது நபி என்ன சொன்னார்கள்? மக்களுக்கு எதனை அவர்கள் உபதேசம் செய்தார்கள்? மக்கள் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி சிறிது கவனிப்போம். இப்பொழுது இஸ்லாம் என்று மதம் என்று கூறுகின்றீர்கள். முஸ்லிம் இது மதம் என்று கூறுகின்றீர்கள். இஸ்லாமும் மதம் அல்ல, முஸ்லிம் என்பதும் மதம் அல்ல. இது ரிலிஜன் கிடையாது, ஜாதி கிடையாது, சமயம் கிடையாது, மதம் கிடையாது. இந்த விஷயத்தை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உலகம் முழுவதும் ஜாதி மதம் என்ற அடிப்படையில் தான் போய் கொண்டிருக்கின்றது. என்ன விஷயத்துக்காக ஜாதி தேவைப்படுகிறது என்பதும் புரியாது. என்ன விஷயத்துக்காக மதம் தேவைப்படுகிறது என்றும் புரியாது. நமக்கு மதம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. ரிலிஜன் என்று சொன்னாலும் அர்த்தம் புரியாது. சமயம் என்று சொன்னாலும் அர்த்தம் புரியாது. இப்படி தேவையற்ற பேச்சு இந்த குர்ஆனில் கிடையாது. குர்ஆனில் ஒரு காலம் இஸ்லாம் என்ற மதம், முஸ்லிம் என்ற மதம் இருக்கின்ற என்று குர்ஆன் எங்கேயும் நீங்கள் பார்க்கவும் இல்லை, அதில் கிடையாது. மாறாக மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு புத்தகம், இறைவனால் அருளப்பெற்ற ஒரு புத்தகம், ரசூல் மூலமாக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம் என்றுதான் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானே தவிர, மற்றபடி அவன் இது மதம், இது ஒரு குலம், இது ஒரு ஜாதி, இது ஒரு சமயம் என்று சொல்லவே இல்லை. இது மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆன் ஒரு வழிகாட்டி. இந்த வழியில்தான் நீங்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய கட்டளை. இப்பொழுது இஸ்லாம் என்று ஒரு வார்த்தை இந்த குர்ஆனில் வருகின்றது. இந்த இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. அர்த்தம் சொல்லவே முடியாது. எக்காலத்திலும் நீங்கள் சொல்ல முடியாது இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு. மேலும் இந்த இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பும் கிடையாது. டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு கிடையாது. மொழிபெயர்ப்பு சொல்லவும் முடியாது. மேலும் இந்த இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு விளக்கம் யாராலும் சொல்ல முடியாது. அது எப்படிப்பட்ட விஷயம் என்பதும் யாராலும் சொல்ல முடியாது. மேலும் இந்த வார்த்தை
ஜிக்ரினால் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். ஜிக்ர் என்ற வார்த்தை குர்ஆனில் இருக்கின்றது. இதை வைத்துக்கொண்டு தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இஸ்லாம் என்றால் என்ன என்பதை. அப்படி அறிந்து கொண்டாலும் நீங்கள் மக்களுக்கு, பிறருக்கு எடுத்து சொல்லவும் முடியாது. எழுதியும் காட்ட முடியாது. இதான் இந்த இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு நாம் அறிந்து கொண்ட விஷயம் இதுவரை இதுதான். இப்படிதான் கடைசி வரைக்கும். இந்த இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு விஷயமும், அர்த்தமும் புரிந்து கொள்வதற்கு ஜிக்ர் அவசியம். அந்த ஜிக்ர் என்னவென்றும் யாருக்கும் தெரியாது. அந்த ஜிக்ர் என்னவென்றே யாருக்கும் தெரியாது. அது தனிப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கும் விளக்கமோ, அர்த்தமோ எதுவுமே கிடையாது. மொழிபெயர்ப்பும் கிடையாது. எதுவுமே இல்லாத விஷயத்தை வைத்துக்கொண்டு தான் எதுவுமே இல்லாத விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் குர்ஆன் முழுவதும் இப்படித்தான் இருக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது எங்கிருந்து ஜாதி, மதம் என்ற பேச்சு வந்தது? இந்த விஷயத்தை இதுவரை யாரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது, இஸ்லாம் ஜாதி, முஸ்லிம் ஜாதி என்று கூறுவதற்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது. எந்தவித அத்தாட்சியும் கிடையாது. எந்த விதமான வழியும் இதுவரை அல்லாஹ் சொல்லவில்லை. மேலும் இந்த வார்த்தை இருக்கின்றது, இஸ்லாம். இது ஞானம் நிறைந்த சொல் ஆகும். ஜிக்ர் ஞானம் நிறைந்த சொல்லாகும். இந்த ரெண்டும் குர்ஆனில் இருக்கின்றது. குர்ஆன் முழுவதும் ஞானம் நிறைந்தது என்று அல்லாஹ் 36ல 2வது சூறால சொல்லியிருக்கின்றான். வல் குர்ஆனில் ஹக்கீம். முற்றிலும் ஞானம் நிறைந்த இந்த குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இப்போ ஞானம் நிறைந்த இந்த வார்த்தை இஸ்லாம். ஞானம் என்பது அரபியில் ஹக்கீம். அரபிக்காரர்களுக்கு அரபி பாஷையில், அரபி எழுத்தில் தான் ஹக்கீம், ஜிக்ர், இஸ்லாம், முஸ்லீம் எல்லாம் அரபி வார்த்தையில் தான் போட்டிருக்குது. ஆனால் அரபிக்காரங்களுக்கு அது தெரியாது. காரணம் எல்லாம் புதிய வார்த்தைகள். இந்த அரபி மொழியில் ஆனும் சொல்லியிருக்கின்றான். அதே வார்த்தைகளில் தான் எல்லா மொழிகளிலும் நீங்கள் பேச வேண்டுமே தவிர, அந்தந்த மொழிக்கு நீங்கள் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது. அரபிக்காரனுக்கே தெரியாது. ஆக யாருக்கும் தெரியாது. இந்த விஷயத்தை நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்டுதான் அறிந்து கொள்ள வேண்டுமே தவிர, நீங்களாக கற்பனை செய்து, இதுதான் அர்த்தம், இதுதான் இதுக்கு மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் என்று சொல்ல முடியாது. இப்பொழுது மதம் என்ற வார்த்தை இஸ்லாத்தில் கிடையாது. மற்ற மதங்கள் இருக்கின்றன தம்பிமார்களே. ஹிந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்ரேலிய மதம், புத்த மதம், சீக்கிய மதம் என்று பல மதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு கடவுளையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். இது மதம் கிடையாது. இந்த குர்ஆனை கொடுத்த அந்த இறைவனுக்கு உருவம் கிடையாது. இவனை நீங்கள் பார்க்கவும் முடியாது. எப்படி இருப்பான் என்று சொல்லவும் முடியாது. அப்பேற்பட்ட இந்த குர்ஆனை கொடுத்த அல்லாஹ்வை நீங்கள் தெரிந்து கொண்ட பிறகுதான், அவனை விளங்கிக் கொண்ட பிறகுதான், அவனை பற்றி முற்றிலும் உணர்ந்து கொண்ட பின்னரே நீங்கள் அவனிடம் இந்த குர்ஆனை பற்றிய முழு விவரங்களும், விளக்கங்களும், செயல்படுத்தக்கூடிய முறைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் அவனிடமிருந்து. மற்றபடி மனிதர்கள் யாரும் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. எந்த காலத்தையும் சொல்லித்தர முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு வார்த்தையும் ஞானம் நிறைந்த வார்த்தை.
இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு எவன் இந்த குரானை இந்த மனிதர்களுக்கு கொடுத்தானோ, எவனிடமிருந்து இந்த குரான் வந்ததோ, அவனிடமிருந்து தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே தவிர, அவனிடம் தான் நீங்கள் கேட்க வேண்டுமே தவிர, நீங்களாக கற்பனை செய்து கொண்டு எதையும் சொல்லிவிட முடியாது. மற்ற மனிதரிடம் நீங்கள் போய் எதையும் கேட்கவும் முடியாது. இதுதான் உண்மை நிலை. இந்த குரானை பற்றி உண்மை நிலை. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் முதலில் சிந்திக்க வேண்டும். அவர்கள் சிந்திக்க வேண்டாமா இந்த குரானை என்று 482 482 கேட்குறான். 2447 24லையும் கேட்குறான். சாப்டர் நம்பர் 47 அதில் ஆயத்து நம்பர் 24 அதிலையும் கேட்கின்றான். அல்லாஹ் கேட்கின்றான், அவர்கள் இதனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அதை நாம் இன்று வரை செய்யவில்லை. மேலும் இந்த குரானை புரிந்து கொள்வதற்கு ஃபுர்கான் அவசியம். நமக்கு ஃபுர்கான் என்றால் இதுவரை யாருக்கும் தெரியாது. அந்த ஃபுர்கான் என்ற வார்த்தைக்கு அர்த்தமும் தெரியாது. மூன்றாவதாக, இந்த குரானை அவர்கள் ஜிக்ரு செய்ய வேண்டாமா? இந்த குரானை அவர்கள் ஜிக்ரு செய்ய வேண்டும். ஜிக்ரு செய்யாமல் இந்த குரான் ஒரு காலும் புரியாது. இந்த குரான் முழுவதும் ஞானம் நிறைந்த ஜிக்ர் ஆகும் என்று அல்லாஹ் இந்த குரானில் தெளிவாக சொல்லியிருக்கின்றான். ஜாலிக்க நத்துலு அலைக்க மினல் ஆயாத்தி வ ஜிக்ரில் ஹக்கீம். நான் உமக்கு ஓதி காட்டக்கூடிய ஒவ்வொரு ஆயத்தும் ஞானம் நிறைந்த ஜிக்ர் ஆகும் அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லுகின்றான். ஒவ்வொரு ஆயத்தும் ஞானம் நிறைந்தது, மேலும் ஜிக்ர் நிறைந்தது. நம்மளுக்கு ஜிக்ருன்னு என்னன்னு தெரியாது, ஞானம் என்னன்னு தெரியாது. இந்த அளவிலே தான் அன்றைய தினத்திலிருந்து என்று ரசூல் காலத்திலிருந்தே இன்று வரை இப்படியே போய்கொண்டிருக்கின்றது. எதுவுமே தெரியாமல், எதுவுமே புரியாமல். குரான் ஒன்று சொல்ல நாம் அதற்கு மாறாக செய்து கொண்டிருக்கின்றோமே தவிர, அதற்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே தவிர, மற்றபடி குரான் படி எவனும் இந்த உலகத்தில் நடந்ததும் கிடையாது, இனி நடக்கப் போவதும் கிடையாது. நீங்கள் ஒழுங்காக புரிந்து கொள்ளுங்கள். இந்த புத்தகம் சாதாரண புத்தகம் கிடையாது. எல்லாமே புதிய புதிய வார்த்தைகளை கொண்ட, புதிய விஷயங்களையும் புதிய அம்சங்களையும் கொண்ட இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்கள் படிப்பீர்களேயானால், இது நிச்சயமாக மனிதன் இவ்வாறு எழுத மாட்டான், எழுதவும் முடியாது. இது மனிதனைத் தவிர யாரிடமோ வந்துள்ள ஒரு கருத்தாகும் என்றுதான் நீங்கள் முதலில் அறிந்து கொள்வீர்கள். இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது தான் என்று நாங்கள் சொல்ல இப்போ நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் நினைக்கிறது எல்லாம் என்ன செய்வேன்னு கேட்டால், இந்த வார்த்தைகள் எல்லாம், இது சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் புதிதாக இருக்கின்றது, இதுவரையும் கேள்விப்படாது இருக்கின்றது. இது யார் இதை எழுதி கொடுத்திருப்பார்கள் என்று தான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திப்பதற்கு இந்த குரானை முழுவதும் நீங்கள் ஒழுங்காக ஓதி இருக்க வேண்டும். இந்த குரானை ஓதாமல் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்திட முடியாது. குரான் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அது சொல்லப்பட்ட எந்த செயலையும் நீங்கள் செய்துவிட முடியாது, குரானை ஓதாமல், புரியாமல், விளங்காமல். ஜிக்ரு செய்வதின் மூலம்தான் இந்த குரானை அறிந்து கொள்ள முடியும். அந்த ஜிக்ரை வைத்து கொண்டுதான் நீங்கள் ஞானத்தை, விஸ்டம் அல்லது ஹக்கீமை அடைய முடியும். ஹக்கீம் என்றால் அர்த்தம் தெரியாது. எந்த விஷயத்தையும் இந்த குரானில் நீங்கள் மற்றவர்களுக்கு எழுதி காட்ட முடியாது, சொல்லியும் காட்ட முடியாது. அப்பேற்பட்ட புத்தகம் இது.
இதை யார் அறிந்து கொள்வார்கள், யார் புரிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனில் கூறியிருக்கின்றான் என்றால் 56:79 56:79 பிரகாரம் தூய்மையானவர்களைத் தவிர இதனை தொடமாட்டார்கள் என்று சொல்லிவிட்டான். தூய்மையாவதற்கு நீங்கள் என்ன செய்யப் போகின்றீர்கள்? தூய்மை என்றால் எதை தூய்மை என்று சொல்லுவீர்கள்? தூய்மை என்றால் எதை தூய்மை என்று சொல்லுவீர்கள்? இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. எதை தூய்மை என்று நீங்கள் சொல்லுவீர்கள்? அதை மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். தூய்மை என்பது எதனை குறிக்கின்றது? சரி, தூய்மை, உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று பொதுவான அபிப்பிராயம். உடல் தூய்மையில ஒண்ணும் கிடையாது. உங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா உடலும் தூய்மையாயிரும். உங்க பேச்சும் தூய்மையாயிரும். உங்கள் செயலும் தூய்மையாயிரும். உங்கள் நடத்தை, உங்களுடைய வாழ்க்கை அனைத்தும் தூய்மையாக இருக்கும். இந்த உள்ளத்தை எப்படி நீங்கள் தூய்மையாக ஆக்கப் போகின்றீர்கள் என்பதுதான் முதல் தரமான கேள்வி. தூய்மைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லப் போகின்றீர்கள் என்றுதான் அடுத்த கேள்வி. உங்களை கேட்கின்றேன், தூய்மைக்கு என்ன செய்யப் போகின்றீர்கள்? தூய்மையானவர்களைத் தவிர இதனை தொடமாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டான். அந்த தூய்மை அடைவதற்கு நீங்கள் என்ன செய்யப் போகின்றீர்கள்? உங்களால் பதில் சொல்லவே முடியாது. இப்போ நீங்க பேசுற பேச்சுல தான் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், தூய்மையானவர்களைத் தவிர இதனை தொடமாட்டார்கள் சொல்லிட்டான். உங்களுக்கு தூய்மை தானே என்று தான் டக்குன்னு நினைப்பீங்க. அது எப்படி கொண்டு ஒரு தூய்மையானவனாக எப்படி ஆகுவது என்று கேட்டால் அவங்களால சொல்ல முடியாது. இப்பொழுது நீங்க எப்படி குர்ஆனை ஓதப் போகின்றீர்கள்? ஆரம்பத்திலேயே உங்களை அல்லாஹ் ஒரு வழியில நிப்பாட்டிட்டான். தூய்மையாகு, அப்புறம் இந்த குர்ஆனை நீ பின்பற்றலாம் என்று சொல்லிவிட்டான். தொட முடியாதுன்னு சொன்ன பிறகு எப்படி நீங்கள் தொடப்போகின்றீர்கள் இந்த குர்ஆனை? எப்படி தொடப்போகின்றீர்கள்? சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள், இந்த தூய்மையாவதற்கு ஒரு மதம், ஒரு ரிலிஜன் அவசியமா? இப்ப திருப்பி முதல் விஷயத்துக்கு வர்றேன். மதம் என்ற விஷயத்துக்கு வர்றேன். தூய்மையாக ஒருத்தன் இருப்பதற்கு மதம் அவசியமா? சொல்லுங்க. ரிலிஜன், சமயம், ஜாதி தேவையா தூய்மையாப்பதற்கு? ஒருத்தன் மனுஷனா வாழ்றதுக்கு சந்தோஷப்படுவானா? அல்ல இந்த ஜாதி, அந்த ஜாதி, அந்த மதம், இந்த மதம், இந்த சமயத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆசைப்படுவானா? அதில் என்ன லாபம் அவனுக்கு? அப்படி செய்து சொல்லிவிட்டா அவன் என்ன லாபம் அதில்? நான் இந்த மதத்தில் இருக்கின்றேன், நான் அந்த மதத்தில் இருக்கின்றேன் சொல்லுவது சரியா? நீங்கள் நல்லவனாக இருந்து இறை பக்தி உடையவனாக இருந்தால், அந்த இறைவனுக்கு என்னை பற்றி தெரிந்தால் போதும். நான் நல்லவனா, கெட்டவனா, நல்லது செய்கிறேனா, தூய்மையாக இருக்கிறேனா இல்லையான்னு அந்த அல்லாஹுக்கு, இறைவனுக்கு தெரிந்தால் போதும் என்ற எண்ணங்கள் கொண்டவன் சரியான வழி இருக்கின்றானா? நான் இந்த மதத்தில் இருக்கின்றேன், இந்த ரிலிஜன் இருக்கின்றேன், இந்த சமயத்தில் இருக்கின்றேன், இந்த கூட்டத்தில் இருக்கிறேன்ட்டு சொல்றது சரியா? இப்ப நீங்க சொல்லுங்க. ஆகவே இந்த குர்ஆன் ஜாதியை ஏற்படுத்துவதற்காக வரல. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு ஜாதியோ, மதத்தையோ ஏற்படுத்துவதற்காக வரல. இந்த இஸ்லாம் என்ற வார்த்தை, இஸ்லாம் மதம் கிடையாது. முஸ்லிம் என்ற வார்த்தை, முஸ்லிம் மதம் கிடையாது. இந்த 2க்கும் அர்த்தம் தெரியாது. என்ன விஷயம் என்று யாருக்கும் இன்று வரை தெரியாது தம்பிமார்களே, இன்று வரை தெரியாது. இஸ்லாம் என்றால் என்னன்னு தெரியாது. முஸ்லிம் என்றால் அர்த்தம் தெரியாது. நீங்கள் இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்து விட வேண்டும் என்றுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. இதற்கு இன்று வரை எவனும் செவி சாய்த்ததும் கிடையாது. அதை நிறைவேற்றியதும் கிடையாது.
இன்று வரை எவனும் இஸ்லாத்தில் நுழைந்தது கிடையாது. பார்த்துக்கங்க. முஸ்லீமாக ஆனதும் எவனும் கிடையாது. இஸ்லாத்தில் முதலில் நுழைந்து பல மகத்தான பெரும்பெரும் காரியங்களை செய்துவிட்டு தான் நீங்கள் முஸ்லீமாக ஆக முடியும். அது கடைசி கேட்டகரி அது. அதுக்கு முந்தி நீங்க செய்ய வேண்டியது தூய்மையாக வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் கொண்ட பிறகு நீங்கள் இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்து விட வேண்டும் என்று அல்லாஹ்வின் கட்டளை. இது 2வது சூராவில் 208வது ஆயத்தில். ஈமான் கொண்டவர்களே, முற்றிலும் இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள். ஷைத்தானுடைய அடைச்சொல்களை பின்பற்றாதீர்கள். ஷைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான் என்று 2வது சூராவில் 208வது ஆயத்தில் நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது சொல்லுங்கள், இன்னும் யார் இஸ்லாத்தில் நுழையவில்லை, நான் இஸ்லாம் மதத்தில் இருக்கின்றேன் என்று சொன்னால் தவறான பேச்சு. ஒன்றும் புரியாத மனிதர்கள் என்று அர்த்தம். இப்போ இந்த குர்ஆன் ஆயத்தை படித்த பிறகு இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்து விடுங்கள் என்று சொல்லுகின்றான். இஸ்லாம் மதத்தில் ரிலிஜன் இதில் நுழைஞ்சிருங்கன்னு யாரும் சொல்ல. தேவையில்லாத பேச்சு, அர்த்தமற்ற பேச்சு, எதற்கும் சம்பந்தமில்லாத வார்த்தை இது. வெறுக்கத்தக்க வார்த்தை இந்த மதம் என்பது. அதற்கு பதிலாக நீங்கள் நல்லவர்களாகவும் நல்ல ஒழுக்கமுடையவர்களாகவும் பரிசுத்தமான இருதயத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டுமே தவிர மதத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாம் அநியாயம் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. அது முதல்ல நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது சொல்லுங்கள், மதத்தில் இருக்கிறேன் அப்படி சொல்லுவது சரியா? இஸ்லாத்தில் நீங்கள் நுழைந்ததை பற்றி உங்கள் மனசு சந்தோஷம் அடைவது சரியா? நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன்னு யாரும் வெளியே சொல்லிட்டு இருக்க மாட்டான். ஏன்னா முடியாத காரியம், சொல்ல முடியாத காரியம். நீங்கள் இஸ்லாத்தில் இருப்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியணும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாருக்கும் தெரியறது அவசியமே கிடையாது. ஏனென்றால் நீ இஸ்லாத்தில் இருக்கிறேன் என்று மற்றவரும் கூறினால் இஸ்லாம் என்றால் என்னன்னு அவன்கிட்ட கேட்பாங்கள்ட்ட. அப்படி கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல முடியாது. இஸ்லாத்தில் நுழைந்தவன் வெளியே தனப்ப சொல்ல முடியாது. அது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது, லாங்குவேஜ் கிடையாது, மொழி கிடையாது. நீங்கள் செய்த அந்த இஸ்லாத்தில் நுழைந்த காரியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்குண்டான வார்த்தைகள் கிடையாது. இப்படிப்பட்டதாக இந்த குர்ஆன் முழுமையும் இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த ஜாதியில் இருக்கிறேன்னு சொல்லுவீங்க? இது உங்களுக்கும் அல்லாஹுக்கும் உள்ள கனெக்ஷன். அல்லாஹுக்கே எல்லா வெளிச்சம் தெரியும். உங்கள் செயல்பாடு அனைத்தும் அல்லாஹுக்காக தான் செய்யணுமே தவிர நீங்கள் மனிதர்களுக்காக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நீங்கள் இஸ்லாத்தில் நுழைந்து விட்டதனால் நீங்கள் மனிதர்களுக்கு போய் எந்த காரியம் நல்ல காரியம் செய்ய முடியாது. மனிதர்களுக்காக செய்யக்கூடிய காரியங்கள் அல்லாஹ் இந்த குர்ஆனில் எழுதியிருக்கின்றான், சொல்லியிருக்கின்றான். அதை நீங்கள் செய்தால் போதும். ஆனால் நீங்கள் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய காரியம், மகத்தான காரியம், அனைத்தும் ஞானம் நிறைந்த காரியம், அனைத்தும் வெளியே சொல்ல முடியாத காரியம், இருதயத்தால் செய்து முடிக்கக்கூடிய காரியம். இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் இருதயத்தால் செய்து முடிக்கக்கூடிய காரியம். இதை நீங்கள் வெளியே சொல்லவே முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். இதற்கு மதம் தேவையா? நீங்களே சொல்லுங்கள். இதற்கு மதம் என்ற வார்த்தை தேவையா? உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன். ஒரு நல்ல காரியங்கள் செய்கின்றீர்கள் நீங்கள். நீங்கள் மனிதன்ட்ட போய் நான் நல்ல காரியம் செய்கிறேன், நான் நல்லவன் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். இது சாதாரண விஷயத்தை கேட்குறேன். நல்ல காரியங்கள் செய்கிறீங்க, தர்மம் செய்கிறீங்க. நீங்கள் மற்றவங்கள்ட்ட போய் நான் தர்மவான், நல்ல காரியம் செய்வான், நான் நல்லவன் சொல்ல முடியுமா? அசிங்கமாக இல்லை? அதை தெரிஞ்ச செயலையே சொல்வதற்கு சரியில்லை. அப்படி இருக்கும்பொழுது தெரியாத விஷயங்களை நீங்கள்
எப்படி செய்வீர்கள்? செய்து எப்படி மக்கள்கிட்ட சொல்ல முடியும்? நான் இஸ்லாம் ஜாதியில இருக்கிறேன். நான் முஸ்லீம் ஜாதியில இருக்கேன்னு சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்களேன் பார்ப்போம். இஸ்லாம் என்னன்றே சொல்ல முடியாத அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத சமயத்தில, நான் இஸ்லாத்தில இருக்கிறேன், இஸ்லாத்தில இருக்கிற மாதிரி சொல்ல முடியுமா? முடியாது. அல்லாஹ் மட்டும் தான் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் சொன்ன செயலை ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் இட்ட கட்டளைகளை செய்து முடிக்க வேண்டுமே தவிர, இந்த ஜாதியில இருக்கிற பேச்சே கிடையாது. இதுதான் இஸ்லாம். ஜாதியில வெறும் சண்டை, சச்சரவு, போட்டி, பொறாமை எல்லா கெட்டதும் அடங்கியிருக்கிறது. நீங்க உலகம் முழுவதும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. எத்தனை ஜாதி இருக்குது? மேஜர் ஜாதி 6 ஜாதி இருக்கு வச்சுக்கோங்க. எல்லாம் அவங்க சண்டை அடிச்சாங்கிறாங்க. இவன் அவன கொல்லணும், இவன் இவன கொல்லணும், அடிக்கணும், உதைக்கணும். இப்படி தானே உலகம் பூரா பார்த்துட்டு இருக்கிறீங்க. உலகம் பூரா பார்த்துட்டு இருக்கு இன்னைக்கு. அது என்ன நன்மை இருக்குது அதுல? நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை தெளிவாக அந்த குரானில் போட்டிருக்கும் பொழுது, நீங்கள் எத செய்யக்கூடாது, அதை செய்து கொண்டும், அது நான் இந்த ஜாதியில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டும், சண்டையிட்டுக் கொண்டும் இருக்கின்றீர்கள். இதனால் என்ன நீங்கள் காரியம் சாதிக்கப் போகின்றீர்கள்? இதில் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. எந்த பிரயோஜனமும் கிடையாது. மனிதர்களுக்கு எந்த நன்மை இதனால கிடையாது. என்ன சொல்லப் போறீங்க? என்ன செய்ய போறீங்க இதுக்கு நீங்க? என்ன பதில் சொல்லப் போறீங்க? ஏதாவது சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதற்கு தான் சொல்கிறேன், குர்ஆனை முதலில் ஓத பழகிக் கொள்ளுங்கள். ஓதுங்கள். ஒழுங்கா ஓதுங்க. குர்ஆனை ஒழுங்கா ஓதுங்கள். என்ன போற்றிருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் முதலில். அதை புரிந்து கொள்வதற்கே குறைந்தபட்சம் 5 வருஷமாவது ஆகும். ஒழுங்காக ஒரு நாளைக்கு 5 ஹவர்ஸ், 10 ஹவர்ஸ் ஓதுனீங்கன்னா, ஒரு 5 வருஷமாவது ஆகும். இது என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? இது சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் உண்மைதானா? சரியா இருக்குமா? என்பதை புரிந்து கொள்வதற்குத்தான் சொல்லுகின்றேன். குறைந்தது 5 வருஷங்கள் மெதுவா ஓதுங்க. அவசரப்பட்டு இதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? இது என்ன? அது கேட்கவே கேட்காதீங்க. நீங்க கேட்கறது அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும்னு அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல தெளிவா சொல்லியிருக்கிறான். அதுக்கு அவன கேட்டு பழகிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை முதலில் சீர்திருத்திக் கொள்ளுங்கள். எப்படி என்றால், நீங்கள் அல்லாஹ்விடம் தான் எல்லா விஷயத்தையும் கேட்க வேண்டுமே தவிர, மக்கள், மனிதர்கள் மனிதர்கள் எழுதின புத்தகத்தை படிப்பதோ, அவர்கள் கேட்பதோ ஒரு காலம் கூடாது. அது எதுக்கு சம்பந்தமில்லாத தேவையற்ற உதவாக்கரையான புத்தகங்கள், உதவாக்கரையான மனிதர்கள் இப்படி பேசினால், அல்லாஹ்விடம் நீங்க அனைத்தும் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க, நீங்க மனிதர்களிடம் போய் எதையும் கேட்காதீர்கள். ஆகவே இது மதம் கிடையாது. இது மதம் கிடையாது. ரிலிஜன் கிடையாது. சமயம் கிடையாது. ஜாதி கிடையாது. நீங்கள் மனிதனாக வாழ்ந்து காட்ட வேண்டியதுதான் அல்லாஹ்வுடைய கடமையே தவிர, அல்லாஹ் எந்த ஜாதியில படைச்சேன்னு சொல்றான்னா, மனிதனை படைத்தேன் என்று தான் கூறுகின்றான். நான் முஸ்லீம் மனிதனை படைத்தேன், ஹிந்து மனிதனை படைச்சேன், கிறிஸ்தவ மனிதனை படைச்சேன், புத்த மதத்தை படைச்சேன், இஸ்ரேல் மதத்தை படைச்சேன்னு சொல்லவே இல்லையே. மனிதன். அந்த மனிதனையே மெயின்டெயின் பண்ணுங்க. அந்த மனித ஸ்தானத்தை இறங்கிறாதீங்க. அப்படியே நில்லுங்க. அதிலிருந்து இனி நீங்க ஒவ்வொரு விஷயமா மேல ஏறிக்கிட்டே போணும். ஒவ்வொரு விஷயமா மேல ஏறிக்கிட்டே போணும் நீங்க. ஒவ்வொரு நிலையிலிருந்து அடுத்த நிலை, உயர்நிலை போகணும். இதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனில். ஒரு நிலையிலிருந்து மற்ற மேலான நிலைமைக்கு நீங்க போக வேண்டும் என்று சொல்கிறானே தவிர, நீங்கள் இந்த ஜாதிக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு சண்டை போட்டுருக்குன்னு சொல்லலாம். ஆகவே மனிதர்களே, இந்த விஷயம் மேலும் தொடரும். இப்படியாக குர்ஆனை பற்றி பேச்சு வரப்போகின்றது. இந்த குர்ஆனை யார் பின்பற்ற முடியும்? எவர்களால் பின்பற்ற முடியும்? எவர்கள் பின்பற்ற முடியாது என்ற விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக இனி வரும் அடுத்த எபிசோடில் பார்த்துக் கொள்வீர்கள். இப்பொழுது இதுவரை நிறுத்திக் கொள்கிறேன். மற்றது அடுத்த போஸ்டில் பார்ப்போம். பிஸ்மில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.